Okay. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 1. இன்னைக்கும் நம்மளோட கேரக்டர் ஸ்டடியில நம்ம வந்து பிரிஸ்கில்லாவை பத்தி படிக்க போறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா நிறைய நேரங்கள் நானே பில்லியாங் கிட்ட கேட்டிருக்கேன், நம்மளோட யூஏ சைட்ல யாராவது லேடிஸ் வந்து பிரசிடென்டாவோ இல்ல ஜெனரல் செக்ரட்டரியாலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு நிறைய நாள் நான் வந்து இந்த கொஸ்டினை வந்து வில்லியம் கிட்ட ரேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு லேடிஸ் எடுத்துனா வந்து இவ்வளோ ஸ்பெஷலா இவ்வளோ என்னோட ஹார்ட்டுக்கு க்ளோஸா இருந்திருக்காது. நம்மளோட பைபிள் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிற மென் வந்து தே கிவ் ஈக்குவல் ஸ்பேஸ். இப்போ நான் ஜெயசூர் அண்ணாக்கிட்டையும் சரி, ஜீவானா கூடயும் இல்ல ஆலின் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே எனக்குன்னு உள்ள ஸ்பேஸ் அவங்க கொடுத்துருவாங்க. என்னையும் பின்சியோட டிசிஷன்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு நம்மளோட பைபிள் ஸ்டடில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இதுதான். நாங்க வந்து ரொம்ப டாமினேட்டட், நீ என்ன சொல்றது அப்படின்னா எங்களுக்குள்ளால ஆர்கியூமெண்ட்ஸ் வந்ததே இல்லை. ஸோ ஐ ஃபீல் சோ ஹாப்பி. இன்னைக்கு நான் அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பில்லி அங்கிள் ஆல்சோ அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. பில்லி அங்கிளுக்கு அடுத்து இந்த யங்கர் ஜெனரேஷனும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது வந்து ஒரு ஹாப்பியான திங். நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணிடலாம். எங்கள் அன்புல ஆண்டவரே, அப்பா நல்ல விடைக்கா ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவன் எங்களை இம்மட்டும் நடத்தினதற்காக நன்றி சுவாமி. நேத்திக்கும் எபேசியர் புஸ்தகத்திலிருந்து நீர் எங்களோட பேசினீர் சுவாமி, அதற்காக நன்றி சுவாமி. யூனிட்டி அப்படிங்கிற காரியத்தை பத்தி நிறைய நேரங்கள் நாங்க யோசிக்கிறோம் சுவாமி. ஆனா இன்னும் எங்களுக்குள்ளால மேல் ஃபீமேல் டிஃபரன்சஸ் இருக்குது சுவாமி. மேபி அதை நிறைய நேரங்கள்ல நாங்க வெளியே காட்டாவிட்டாலும் சுவாமி, ஆனா எங்களுக்குள்ளால ஒரு லேடி காரியங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜென்ஸுக்கு அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகுறத நாங்க பாக்குறோம் சுவாமி. இல்லைன்னா லேடிஸ்குள்ளாலே அதனால ஒரு பிரச்சனை வர்றதை நாங்க பாக்குறோம் சுவாமி. அன்பரே, இந்த மாதிரி டிஃபரன்சஸ் உங்களுடைய பாதத்துல நாங்க வைக்கிறோம் சுவாமி. அன்பரே, நீர் எல்லாரையும் ஈக்குவலா பாக்குற ஒரு தேவன். there is no partiality in you Lord. அன்பரே, உங்களுடைய கரங்கள்ல ஸ்பெஷலி இந்த யங் லேடிஸ் எல்லாரையும் உங்களுடைய கரங்கள்ல வைக்கிறோம் சுவாமி. நல்ல லீடர்ஸா அவங்க வளர்ந்து வரணும் ஆண்டவரே. இங்க இருக்கிற யங் மென்னும் சுவாமி அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் ஆண்டவரே. அதுக்காக நாங்க ப்ரே பண்றோம் சுவாமி. இந்த வேளையிலும் எங்களோட இருதயங்களை உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் சுவாமி. வேதனை உண்டாக்கும்படி எங்களிடத்துல உண்டோ என்பதை நீர் கண்டு நித்திய பாதையில ஆண்டவரே உங்களுடைய பாதைகள்ல நீர் நடத்த வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களோட இருதயங்களை உம்முடைய ரத்தத்தினால தேவன் கழுவ வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்களோட சிந்தனையில, எங்களோட வாழ்க்கையில, எங்களோட நடக்கையில சுவாமி, எங்களோட வார்த்தைகள்ல சுவாமி, எல்லாவற்றிலும் நாங்க கவனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஒரு ஸ்டடி மூலமா தேவன் எங்களுக்கு ஒவ்வொருவரோடையும் பேச வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒரு ஆகாரமா இருக்கணும் சுவாமி. உமக்குள்ளால நாங்க வேரூன்றி வளர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பை தரணும் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தை சுவாமி எங்களோட வாழ்க்கையா மாறணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெஷூரனாக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கும் சத்யபாமா அக்கா எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு தேவன் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் அதிகமான யங் பீப்புளை நீர் எங்களோட கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஓல்டு பீப்புளுக்கும் ஆண்டவரே இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் சுவாமி. அவங்களும் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஓப்பன் ஹார்ட் நீர் அவங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவங்க எங்களுக்கு செட் பண்ணிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பில்லி அங்கிளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. அங்கிள் மூலமா எங்கள் ஒவ்வொருவரோடையும் தேவன் பேச வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய சித்தம் எங்களோட வாழ்க்கையை நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் எங்கள் மூலமா இந்த உலகத்துல வரட்டும். உம்முடைய நாமம் எங்கள் மூலமா மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே, சீரியஸான செஷனுக்குள்ளால போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு ஃபன் கேம் தான். எல்லாம் ஈஸியா இருக்கும்னு நம்புறோம். நீங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க எல்லாரோட வாய்ஸஸ் நாங்க கேட்டோம்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த கேம் டைமை லீட் பண்றதுக்கு நம்ம கூட ஜெஷூரன் அண்ணா இருக்காங்க. ஓவர் டு ஜெஷூரன் அண்ணா. தேங்க்யூம்மா. எனக்கு ஜஸ்ட் ஒரே டவுட்டு. ஸோ அந்த கேம் ஃபுல்லா கண்டக்ட் பண்ணோமா இல்ல லைக் ஜஸ்ட் ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ் பண்ணா போதுமா? தட்ஸ் அக்கார்டிங் டு தி டைம். என்ன ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 10ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா?
Yeah. Anna, I'll tell you, Anna. Time பார்த்துட்டு I'll tell you. Okay, 6:45 will be our deadline, la? Yeah, right. Okay, okay. Then we'll go to the game. Just a sec. Okay, I hope the slide is visible. Slide எல்லாருக்கும் தெரியுதுல? Slide visible? Yes. Okay, okay, okay. So இந்த கேம் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஓகே எனக்கு மறைக்குது இந்த பார். ஓகே, ஸோ இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அபவுட் உமன் கேரக்டர்ஸ் ஆஃப் த பைபிள். ஸோ இந்த ஜம்பிள்ட் வேர்ட்ஸில் வந்து பைபிளில் உள்ள பல லேடி விமன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது நீங்க என்ன பண்ணணும், அதாவது நாங்க என்ன பண்ணணும், ஒரு க்ளூ மாதிரி இங்க ரைட்ல கொடுப்போம். ஸோ அந்த க்ளூக்கு ஏத்த மாதிரி யாருன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ். ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் Deborah. பரவாயில்ல, வெரி நைஸ் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் டெபோரா, ரைட்டா? ஸோ உங்களுக்கு கேம் புரிஞ்சிச்சுல? ஸோ லைக்வைஸ் ஒரு க்ளூவும் நம்ம தருவோம், நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் சொல்லணும். ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ நம்பர் 2, மதர் ஆஃப் ஜீசஸ். மேரி. ரைட். எங்க இருக்குன்ற மாதிரி ரஃபா கண்டுபிடிக்க முடியுமா? கேன் யூ ஃபைண்ட் அவுட் இந்த ஜம்பிள்ட் வேர்ட்ஸ்ல? நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என் பாயிண்டர் நான் மூவ் பண்ணுவேன். ஐ மீன் ரஃபா. 4th ரோல ரைட்ல இருந்து 4th ரோல ரைட் 1 2 3 4 5 6 7 8th வேர்ட்ஸ்ல இருந்து வருது. டுவர்ட்ஸ் லெஃப்ட். எஸ், அங்கதான் லெஃப்ட் யா. MARY டுவர்ட்ஸ் லெஃப்ட். வெரி குட். பட் another Mary, இதே போல இன்னொரு, ஐ மீன் லைக் மேரி இஸ் ஆக்சுவலி ஹியர். கரெக்டா சொன்னீங்க, பட் தேர் இஸ் the real Mary mother of Jesus is sitting here. இங்க வந்து another character is there, Mary, but another character. We'll come to that. one நிமிஷம். Okay, mother of Jesus, prophetess and sister. இது வரலையோ இந்த? Okay, now I get it. Right it. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. Some problem happened. ஒரே செகண்ட். அது மேரி மேக்டலின் வருது. Yes. Okay, the screen visible இருக்குல்ல? Yes. So third clue. Yeah. Yeah, Right. Mary. So third clue. Miriam. Correct. And எங்க இருக்கு என்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியுமாக்கா? Roughly சொல்லுங்க. just 1 second அண்ணா. சதீஷ் அண்ணா, நீங்க வந்து அந்த நேம்ஸ் ஐடென்டிஃபை, அந்த க்ளூ வரும்போது அந்த நேம் ஐடென்டிஃபை பண்ணி அது எங்க இருக்குன்னு சொல்லணும் அண்ணா. அவங்க வந்து அழகா நேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இங்க இருக்குன்னு மெசேஜ் பண்றாங்க. ஓகே. இப்ப ராஹா, ஷீபா எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ணா. ஓகே. சின்ன கன்ஃபியூஷன். அண்ணா you can continue. Yeah. So அப்ப நேம்க்கு the answer சொன்னாலே we will find the இதுல. That's all, no? No need to search it out, sort of. They have to search it out. That's the game. Okay. So பரவாயில்ல, I appreciate everyone's think. பரவாயில்ல, இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் யூஸ் ஆகும். So சரி, மிரியம் எங்கன்னு யாராவது ஐடென்டிஃபை பண்ணீங்களா? Any idea? Miriam, where is Miriam?
கஷ்டம் தான் இருந்தாலும். Okay, since time is running out, we will see. Miriam is over here. Very good, Preeti Eka. Thank you. Next, young girl draw water camels. Yaar adu? Rebecca. Correct ka. But எங்க கண்டுபிடிக்க முடியுமா in this whole puzzle? I will try. இது டேஸ்ட் அப்படின்லாம் இல்லை, ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு ஒரு இது மாதிரி. Okay, since time is இல்ல running ஃபர்ஸ்ட் out. லைன்லயே இருக்கு. Uncle? ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. Right. Though it's over here. Reverse Rebecca. இருக்குது. Yes, correct uncle. Correct brother. Rebecca. Next, first female created by God. Eva. Correct ka. But எங்க இருக்காங்க? Around here. கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும். நான் வேணா க்ளூக்கு அந்த பாயிண்டர் அந்த பர்டிகுலர் லைனுக்கு நேரா கொண்டு வரேன். ஆனா மிரியமுக்கு மேல ஈவ். கரெக்ட், பர்ஃபெக்ட். இது இருக்கு. நைஸ். நெக்ஸ்ட், half sister of Abraham. ஏப்ரஹாமோட சிஸ்டர் யாரு? So answer more or less wife தான், பட் இருந்தாலும் சாரா. சாரா ரைட். கரெக்ட் தான். சிஸ்டர் ஆஃப் தான், பட் எங்க இருக்காங்க? லைக் வேர் இஸ் சாரா இன் திஸ் பசில்? எனி ஐடியா? யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, டைம் ஆயிட்டு இருக்கு சொல்லிட்டேன். சாரா இஸ் ஓவர் ஹியர். ஓகே, அடுத்தது prayed with great weeping. அன்னாள். ஓகே, ஆக்சுவலி இந்த ஆன்சரும் எனக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. அண்ணாலும் ஒரு ஆன்சர், ஒரு பாசிபிலிட்டி, இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. ஜெனிஷா ஆன்சர் அண்ணால? ஹானா. ஹானா. Annal is New Testament. Annal is there. நியூ டெஸ்டிமெண்ட் இருக்காங்க. அது இல்லாம ஒன் மோர் பர்சன் இந்த நியூ டெஸ்டிமெண்ட். ஜெனிஷா ஹானா தானே? ஹானாவா இல்ல இவங்களா? அந்த எனக்கு ஞாபகம் இல்ல. அடல்ட்ரஸா? ஒன் ஆஃப் தீஸ் டூ பீப்புள். ஏன்னா ரெண்டு பேரும் prayed with, ஆனா prayedனா ஹானா தான் வரணும்னு நினைக்கிறேன். So let's see the answer. Correct. So very good Tilakvati aunty and Preeti akka. Next, Jewish queen of Persian king Ahasuerus. ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். எஸ்தர். கரெக்ட் ஆண்டி. ஸோ எனிவேர் லைக் எஸ்தர் எங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? நீங்க இப்ப முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க? ஆனா தெபோராவுக்கு கீழ இருக்கு. தெபோராவுக்கு கீழேயா? கரெக்ட். Yes, you're right. Over here. Super Jiva. Correct. Next. Yeah, this one can be the last, Anna. Fine. அது 10 வரைக்கும் முடிச்சிடலாமா? Right. Okay. First to see resurrected Christ. அதாவது அந்த பெண்கள்ல மக்தலேனா மரியா. கரெக்ட். எங்க இருக்காங்க? Any idea? ஃபர்ஸ்ட் டே சொன்னீங்களே, செகண்ட் லைன். Yes, correct.
நம்ம அங்கிள் கண்டுபிடிச்சிட்டாங்க, சாம் அங்கிள் அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. Yeah. ஓவர் ஹியர். ஸோ வெல்டம் சாம் அங்கிள் அண்ட் பிரீத்தி அக்கா. ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் வைஃப் ஆஃப் மோசஸ். சிப்ரா. ஆண்டி சூரி ஆண்டி. சிப்ரா தானே? ஜிப்போரா. கரெக்ட். ஜிப்போரால் எங்க இருக்காங்க? இசட கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டைம் ஆயிட்டு இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன். இட்ஸ் ஓவர் ஹியர், ஜிப்போரா. ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ்க்காக ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பா எல்லாரும் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர் அடிச்சதுன்னா மன்னிச்சுக்கோங்க. உண்மையிலுமே எல்லாரும் டக்கு டக்குன்னு ஆன்சர் சொன்னீங்க. ஸோ பிரைஸ் பி டு காட். இம்மட்டுமாக நம்ம அடுத்த செஷன்ஸ்குள்ளாக போகலாம். ஓவர் டு ஜெனிஷா. தேங்க்யூ சோ மச் அண்ணா. நான் இப்பதான் அதோட டிஃபிகல்ட்டி என்னன்னா, மொபைல்ல பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அது நான் இப்பதான் யோசிக்கிறேன். பட் ஆனா ஃபீமேல் கேரக்டர்ஸ்னால இன்னைக்குள்ள கேரக்டர் கூட லிங்க் ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேமை நாங்க கொண்டு வந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இருந்தாலும் நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அது எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இம்பார்ட்டன்ட் செஷனுக்குள்ள போகலாம். ஓவர் டு பில்லி அங்கிள். Uncle, press enter. Right. Thank you, Janisha and Jashuran. Very thoughtful game. பைபிள்ல நம்ம விமன் கேரக்டர்னு சொல்லிட்டு இப்போ புக்ஸ் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது மாதிரி கேம்ஸ் எல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது. பிரிஸ்கில்லாவை பற்றி தனியா இது மாதிரி டிவோஷன் அல்லது பைபிள் ஸ்டடின்னு சொல்லும் பொழுது நானுமே யோசித்ததில்லை. நான் பல முறை ஆக்கிலா அண்ட் பிரிஸ்கில்லா அவங்கள பற்றி ஃபேமிலி மினிஸ்ட்ரின்னு சொல்லி எடுத்து ஆக்கிலா அண்ட் பிரிஸ்கில்லாவை குறித்து நிறைய பைபிள் ஸ்டடி எடுத்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நிறைய கேட்டிருக்கிறதும் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இந்த தடவை கான்சியஸாகவே ஒரு 1/2 hour பிரிஸ்கில்லாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்தேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைமா நான் போட்டிருக்கும் பொழுது ஜனுஷா வந்து அதை ஆட் பண்ணிருக்கும் பொழுது பிரிஸ்கில்லா அண்ட் ஆக்கிலா தான் போட்டிருந்தாங்க. தென் ஐ சென்ட் ரிப்ளை டு ஹர், இல்லை இது வரைக்கும் நம்ம ஆக்கிலாவோட சேர்த்து படிச்சிருக்கோம், இன்னைக்கு தனியாக படிப்போம்னு சொல்லிட்டு. ரெண்டாவது காரியம், கான்சியஸாகவே நாங்கள் போட்டிருக்கிறது ஹோம் மேக்கர், இல்லத்தரசின்னு சொல்லி போட்டிருக்கிறது. போன வாரம் நம்ம ஒரு ப்ரீஸ்டை பற்றி பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் ஒரு இவாஞ்சலிஸ்டை பற்றி பார்த்தோம். பிலிப்புடைய ஃபேமிலியை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் ப்ராஃபெட்டஸாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பிரிஸ்கில்லாவை பற்றி அது மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஷி வாஸ் அ டீக்கனஸ் அல்லது ஒரு ப்ராஃபெட்டஸ், அது மாதிரிலாம் போடவே இல்லை. ஹஸ்பண்டோட சேர்ந்து அவங்க பணி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு இந்த கன்சர்னை வந்து நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். ஒரு சில ஷேரிங் டைம்ல பார்த்தோம்னா எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு சொல்லுவாங்க, அப்புறம் ஒய்ஃப் சொல்லணும். அதே மாதிரி இருக்கும் பொழுது ஒய்ஃப் வந்து டீச்சரா இருக்கேன், நான் நர்ஸா இருக்கேன், ஸ்கூல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறேன், டாக்டரா இருக்கேன், இன்ஜினியரா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி வந்தோம்னா உடனே நீங்க பார்க்கலாம் அந்த வாய்ஸ் குறைஞ்சிரும். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அதுலயும் ஒரு ஆட் பண்ணிக்குவாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். அது வந்து பல இடங்களிலே அது ஒரு வருத்தமான ஒரு காரியம். அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மீட்டிங்ஸ்ல நீங்க பார்த்துருக்கீங்க. ஏன் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்றீங்க, நீங்களும் ஒரு நல்ல ஒரு பணியில தான் இருக்கீங்க சொல்றதை நம்ம சொல்லியிருக்க நம்ம கேட்கிறோம். இந்த ரெண்டு தாட்டையுமே இன்னைக்கு நம்ம அதிகமா பார்க்க போகிறோம். we don't need to feel நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்றது தேவையில்லை. பிரிஸ்கில்லாவை குறித்து பெயர் போடப்பட்டிருக்கிறதே 7 முறை வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வசனங்கள் கோட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். அதனால அந்த வசனங்களை பார்க்கலாம். அந்த 7 வசனங்களிலுமே பிரிஸ்கில்லாவுடைய பெயரும் ஆக்கிலாவுடைய பெயரும் போடப்பட்டிருக்கு நம்ம பார்க்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங். பவுலுடைய இந்த ரைட்டிங்ல லூக்கா எழுதின அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில இவங்களுடைய பெயர்களை போட்டு போடப்பட்டிருக்கிறது.
பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தார் as a family சொல்லி போட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். பட் இவங்களுடைய பெயர் வந்து 2 பேருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டது 7 முறை இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனா கான்சியஸா அந்த பேசேஜை மட்டும் நான் எடுத்து வாசிக்காதபடிக்கு 7 வசனங்களை வாசிக்காதபடிக்கு இவங்களுடைய பின்னணியத்தை பார்த்தோம்னு சொன்னோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போறோம். ரைட், ஐ திங்க் நம்முடைய மத்தியில இருக்கிற ஆகாஷ் கோத்தகிரி ஈஜிப்ட்ல இருந்து அவங்க யங் கிராஜுவேட், அவங்க வாசிக்கிறாங்க. பட் நம்ம வசதிக்காக சொல்லிட்டு இந்த பேசேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம். சாரி, இந்த பேசேஜ்ல there is some confusion. Okay. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியூராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடினாலேயே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தபலி உங்கள் தலையின் மேல் இருக்கும். நான் சுத்தமாயிருக்கிறேன். இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதே. ஆமேன். Sincerely thank Akash. Very good reading. Akash. இந்த பேசேஜை நான் ஃபுல்லா வாசிக்க சொன்னது காரணம் என்னன்னா, பிரிஸ்கிலா குறித்தும் ஆக்கிலாவை குறித்தும் ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி படிக்காதம அதனுடைய ஃபுல் பின்னணிக்கு நம்ம பார்க்கலாம். கொரிந்து சபையை பற்றி நம்ம பார்த்திருக்கோம். வெரி ப்ராப்ளமேட்டிக் சர்ச். அந்த இடத்துல பவுல் செய்த ஊழியத்துல இவங்க மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால அந்த முழு பேசேஜ் நம்ம படிச்சுட்டோம்னு சொன்னோம்னா we will have ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் இட். நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பின்னணி உண்டு. இட்ஸ் நாட் தட் நம்ம எல்லாம் எங்கேயோ ஒரு தொங்கிட்டு இருக்கிறவங்க இல்ல. we have a context. நமக்குன்னு ஒரு பகுதி உண்டு. அவங்களுக்கு சொன்னா கொரிந்துன்னு சொல்றது போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பகுதி உண்டு. நம்ம எல்லாரும் பின்னணி வேற பின்னணி சேர்ந்திருப்போம். ரோமாபுரியில இருந்திருப்போம் அல்லது எபேசுக்கு போயிருப்போம், எங்கெல்லாம் போயிருப்போம். பட் இப்ப இருக்கிறதுல வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இந்த பேசேஜை நம்ம படிக்க போகிறோம். ரைட், we will start. பிரிஸ்கில்லா என்ற பெயர் ஆக்கிலாவோடு சேர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம முன்னாலே கோட் பண்ணது போல 7 பைபிள் வேர்ஸ் இருக்குது. அந்த 7 பைபிள் வேர்ஸ்ல 5 முறை பிரிஸ்கில்லாவுடைய பெயர் முதல்ல வருகிறது. நானு முன்னால கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்கிலா பிரிஸ்கில்லான்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல பிரிஸ்கில்லா ஆக்கிலான்னு சொல்லி போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதுதான் பார்த்தேன் 2 முறை இல்ல 5 முறை ஆக்கிலா பெயர் முன்னால போட்டு பின்னால் 2 முறை போட்டுருந்துச்சுன்னா டெஃபினட்டா ஐ won't be surprised. அதுலயுமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கிறது. ஆனா 5 முறை கோட் பண்ணாருன்னா கண்டிப்பாக there should be some reason for it.
அதுதான் இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமா அதை குறித்து யோசிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். He is not known as Mrs. ஆக்கில்லா. ஆக்கில்லாவும் அவருடைய மனைவியும் அவருடைய துணைவியாரும் இன்னைக்கு நம்முடைய தமிழ் கல்ச்சர்ல அது ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அவர் கணவனுடைய பேரை சொல்லி அவர்களும் அவருடைய துணைவியாரும் அவருடைய மனைவி என்று சொல்லி பேசுறது நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் ஒரு முன்னாடி திங்க் பண்ணக்கூடிய என்ன செய்வாங்கன்னா திருமதி மற்றும் திரு என்று போட்டு பேர் போடுவாங்க. இப்ப நீங்க நிறைய கல்யாண கார்டுல பாத்தீங்கன்னா ஒய்ஃப் பேரை முன்னால போட்டிருப்பாங்க, பின்னால வந்து ஹஸ்பண்ட் பேரை போட்டிருப்பாங்க, அல்லது திருமதி அண்ட் திருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா பெயரை சொல்லி எழுதியிருக்கிறத குறித்து கண்டிப்பா நம்ம யோசிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். We'll go forward. யூத கலாச்சாரத்துல பெண்களுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம். ஒரு யூதன் போய் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் ஒரு யூதன், அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் ஒரு பெண் அல்ல, நான் ஒரு ஆண், அதனால அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவானா. அவ்வளவு பயங்கரமான ஒரு பிரேயரை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பவுல் ஒரு யூதன், இவங்க 2 பேருமே யூதர்கள். அதனால இவங்க அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு மேற்பட்டு பவுல் பிரிஸ்கில்லாவுடைய பெயரை முன்னால குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதுவும் எனக்கு ஒரு ஆச்சரியமாவே காணப்படுகிறது. 3வது காரியம், இன்ட்ரெஸ்டிங்லி கொரிந்து சபையில தான் பவுல் கண்டமானக்கு திட்டுறாரு. எஸ்பெஷலி லேடிஸா பார்க்கும் பொழுது கொரிந்து 1 கொரிந்தியர் புத்தகத்தை படிச்சாவே ரொம்ப கவலைப்படுவாங்க. நிறைய சர்ச்சஸ்ல வந்து அதை ரொம்ப ஹைலைட் பண்ணியும் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன சர்ச் பின்னாடி வந்திருக்கீங்கன்னு தெரியாது. தலையில முக்காடு போட்டுக்கொள்ளணும், அதுக்கு சர்ச்சில் பேசக்கூடாது, சர்ச்சில் வொர்ஷிப் பண்ணக்கூடாது. பெண்களுக்கு வந்து பணி என்னன்னா லேடிஸ் மினிஸ்ட்ரி மட்டும்தான். லேடிஸ் மட்டும் தனியா இருந்தாங்கன்னா அவங்க என்னவும் செய்யலாம், அவங்க என்னவும் பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். பட் ஆண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் பேசக்கூடாது. கொரிந்து சபையினுடைய கடிதத்தின்படி வர்றது. அப்படிப்பட்ட ஒரு கொரிந்து சபையில வளர்ந்த ஒரு தாயார் பிரிஸ்கில்லா. அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சில் பவுல் பிரிஸ்கில்லாவை முன்வைத்து பேசினார்னு சொன்னா வாய் ஏன் என்று நான் கேட்க விரும்புகிறேன், அதை யோசிக்க விரும்புகிறேன். சரி, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இவங்க 2 பேரை குறித்து நம்ம கண்டிப்பா பேச வேண்டும். முதலாவது காரியம், பிரிஸ்கில்லா ஒரு இல்லத்தரசியாக நாம் பார்க்கும் பொழுது, இடம் விட்டு இடம் மாறும் பொழுது கணவன்மார்கள் எப்பொழுதுமே போயிடலாம்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. ஏதோ ஒரு வண்டியை பிடிப்போம், பிடிச்சி தூக்கி போட்டு போயிடுவோம், அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னா போயிடலாம்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய காரியம். அவங்க ஒரு இடத்தை விட்டு போகணும்னு சொல்றது வந்து ஒரு பெரிய காரியம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அது ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கரா இருக்கலாம், அல்லது ஈவன் பாஸ்டருடைய ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது நம்ம பார்த்துருக்க மாதிரி நிறைய கிராஜுவேட்ஸுடைய ஒய்ஃபா இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு இடம் விட்டு இடம் மாறுவதற்கான எண்ணம் நம்முடைய சகோதரிகள் மத்தியில் இருக்கிறதா? பிரிஸ்கில்லாவை போல இருக்கிறோமா சொல்லி யோசிக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாமளும் பெரிய கதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம ஊர் காத்து, நம்ம ஊர் சாப்பாடு, நம்மளுடைய ஊர் தண்ணி, நம்ம ஊர் அரிசி, அது மாதிரி பல சொல்லிக்கிட்டு இருப்போம். அதை விட்டுட்டு போறதுக்கு கஷ்டம். அது நீங்க என்னதான் வேலை வாங்கினாலும் சரி, அதாவது நீங்க டாக்டரா வரலாம், எல்ஐசியில ஆபீசரா வரலாம், அல்லது பேங்க்ல ஆபீசரா வரலாம், அது மாதிரி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கலாம். பிறகு அங்க இங்கன்னு சொல்லி அங்கேயே பெர்மனண்டா போட்டு உங்க ஊர்லயே மாமனார் மாமியாரோட இருந்து இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டவங்க ஏராளம் ஏராளம். நான் கான்சியஸா சொல்றேன், உங்க மாமனார் மாமியாரோடுன்னு சொல்றது என்னன்னா, பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம். யூ ஹேவ் டு அக்ரி வித் மீ, ரைட்? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பிரிஸ்கில்லாவை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆக வேண்டும். ஏன்னு சொன்னா, இப்ப நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில ரோமாபுரியிலிருந்து அவங்க மூவ் பண்ணி கொரிந்துக்கு வந்திருக்காங்க. பெரிய பட்டணங்கள், பெரிய பட்டணங்கள். இட்ஸ் நாட் தட் ஏதோ மைக்ரேஷன் சொல்லிட்டு வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்குள்ள போனவங்க கிடையாது. ஆல்ரெடி தேவர் இன் ரோம் அண்ட் தென் ஜூஷ், நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க இப்போ கொரிந்துக்கு வந்திருக்காங்க. அண்ட் கொரிந்துல இருந்துட்டு 18ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது பவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அதன் பின்பு அவர் ப்ரொசீட் பண்ணி போய்கொண்டிருக்கான்னு சொல்லி நாம் பார்க்கலாம். தைரியமா இருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே 18ஆம் வசனத்துல, பவுல் அநேக நாள் அங்கு தரித்திருந்த பின் சகோதரத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருக்கிறபடினால்
கெங்கிரையா பட்டணத்தில் தலைவர்ஷம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்திற்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனோடு கூட போனார்கள். சோ லூக்கா அதை எழுதும் பொழுது அந்த டிராவல்ல ஸ்பெசிபிக்கா இவங்க 2 பேருடைய பெயரையும் போட்டு, நிறைய பேர் போயிருக்கலாம், அவளோட கண்டிப்பா நிறைய பேர் போயிருக்கலாம், பட் இவங்க 2 பேருடைய பெயரையும் போட்டு மூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். சோ they were ready to move. அங்க போன பிறகு 19ஆம் வசனத்துல பாக்குறோம், அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்த பொழுது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து யூதருடைய சம்பாஷணை பண்ணினான். அவன் சில காலம் அங்க இருந்த பின்பு சம்மதியாமல் வருகிற, அப்படியே வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க விட்டுட்டு அவங்க they move to எபேசுன்னு சொல்லி பாக்குறோம். அங்கிருந்து எபேசுக்கு மூவ் பண்றாங்க. and they were willing. நாங்க we are coming சொல்லிட்டு பிறகு எபேசுல வந்து அவங்கள விட்டுட்டு அங்கிருந்து தான் பவுல் புறப்பட்டு போனதாக நம்ம பார்க்கிறோம். so they were staying back in Ephesus. இந்த ஒரு அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது they were moving out என்று நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நான் ஒரு தாட் கண்டிப்பா ஷேர் பண்ண ஆசைப்படக்கூடிய காரியம் என்னன்னா, குறிப்பாக ஊழியத்துல வாஞ்சியா இருக்கும் பொழுது, கடவுளுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி துடிப்பா இருக்கும் பொழுது, அது நம்ம முழுநேர ஊழியக்காரர்களா இருக்கலாம், அல்லது டென்ட் மேக்கர்ஸ், அல்லது பணி செய்து கொண்டே ஒளி செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, சகோதரிகளுக்கு இந்த எண்ணம் தேவை. நான் எங்க ஊர்லயே இருப்பேன், எங்க வீட்டு பக்கத்திலே இருப்பேன் சொல்ல இல்லாதபடிக்கு தேவனுடைய சித்தம் இருக்குமானால் தேவனுடைய ஊழியத்துக்காக சொல்லிட்டு ஐ எம் ரெடி டு மூவ் அவுட். ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு அநேக பாஸ்டர்ஸ், அநேக ஊழியக்காரங்க லைஃப்ல கஷ்டப்படுறது ஏன் தெரியுமா? அவங்க ஒய்ஃப் வந்து they are not willing to move with a heavy heart. I tell you, I can go on with examples, very bad examples. So I challenge you sisters. இதுல ஆக்கிலாவோட ரோல் எப்படி இருக்கலாம் பேச விரும்பல, பட் ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் சிஸ்டர், த ஹவுஸ் ஒய்ஃப், அல்லது அந்த சகோதரி பிரிஸ்கில்லா. அவங்களுக்கு அந்த ஹார்ட் இருந்ததுனால முன்னால போனாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ரைட், குயிக்கா இவங்களுடைய ஊழியங்களை குறித்து நம்ம கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். முதலாவது காரியமாக டெஃபினட் ஃபேமிலி மினிஸ்ட்ரி, அவங்க குடும்பமாக செயல்படக்கூடியது. இந்த ரோமர் 16ஆம் அதிகாரத்துல பிரிஸ்கில்லாவை குறித்தும் ஆக்கிலாவை குறித்தும் போடப்பட்டிருக்கிறது. நீங்க திருப்பினீங்கன்னா ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும், 3ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவிலையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். இது வந்து ரோமாபுரிக்கு போயிட்டாங்க அவங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதிகளில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதலுள்ளா இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் சொல்லிட்டு ரோமாபுரியார் எழுதும் பொழுது அதை கோட் பண்ணுகிறார். தட் மீன்ஸ் ரோமாபுரியில அவங்க வீட்டை திறந்து கொடுத்து அவங்க வீட்டுல சர்ச் மீட் பண்றதுன்னு சொல்லி பாக்குறோம். நான் இங்க கோட் பண்ண விரும்புறது என்னன்னா, இதுக்கு முன்னால இருக்கிற 2 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சகோதரியை பற்றி போட்டிருக்கு. நம்ம ரோமர் புத்தகத்தை படிக்கும்போது நம்ம பார்த்தோம். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஃபீபி, பெபேயாள், தமிழ்ல பெபேயாள், இங்கிலீஷ்ல ஃபீபி, அவங்கள பற்றி போட்டிருக்குது. அவங்களுடைய கணவனை பற்றி போடல, அல்லது அவங்க அப்பா அம்மாவை பற்றி போடல. we know that she is not a Jew. பவுல் ரோமாபுரியர் எழுதும் பொழுது முதலாவது மென்ஷன் பண்ணது ஒரு லேடியுடைய பெயர், அதுவும் ஒரு நான் ஜூடைய பெயரை மென்ஷன் பண்ணாங்கன்னு நம்ம படிச்சோம். அது மாதிரி ஒரு சில பெண்கள் இருக்காங்க. பட் இங்க வந்து கிளியரா நம்ம பார்க்கக்கூடியது ஃபேமிலி மினிஸ்ட்ரி. சோ நம்ம கல்யாணம் ஆன பின்பு சகோதரிகளுக்கு உங்களுக்கு பலவிதமான மினிஸ்ட்ரிஸ் இருக்கலாம். பட் கண்டிப்பாகவே யூ நீட் டு திங்க் ஆஃப் ஃபேமிலி மினிஸ்ட்ரி. இட்ஸ் நாட் தட் உங்க கணவன் செய்யக்கூடிய பணி மட்டும்தான் செய்யணும்னு அல்ல, கணவனோடு சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்களும் செய்ய வேண்டும். அதை வந்து நம்ம அல்லது ஒரு பக்கம் கணவன் போவாரு, இன்னொரு பக்கம் ஒய்ஃப் போவாங்க. அது பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பிள்ளைங்களும் ஒவ்வொரு பக்கம் ஒரு சர்ச்சுக்கு ஒரு போவாங்க, ஊழியத்துக்கு ஒரு பக்கம் போவாங்க. பட் அட்டர் கன்ஃபியூஷன். பி கேர்ஃபுல். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2013ல USATNல ஒரு மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அதுல ஒரு கொஸ்டின் ஆன்சர் டைம்ல இருக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கேர்ள்ஸ் வந்து கேள்வியே கேட்கல, நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க, கேள்வியே கேட்கல.
அப்ப நான் கடைசியா முடிக்கும் பொழுது 9:30 ஆயிடுச்சு, நம்ம போலான்னு சொல்லும் பொழுது அவங்க கடைசியில போகும்பொழுது நானும் சொன்னேன், நீங்க கேள்வியே கேட்கல, அதனால நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க நாளை காலையில யோசிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். என்ன கேள்வினா, வாட் இஸ் த ரோல் ஆஃப் மிஷன், வாட் இஸ் த ரோல் ஆஃப் விமன் இன் மிஷன்? பெண்களுக்கு ஊழியத்துல என்ன ரோல் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டா முடிச்சோன்னு ஒரு சகோதரி வந்தாங்க, BA லிட்ரேச்சர் முடிச்சுட்டு அந்த சகோதரி வந்து she started crying. சொன்னாங்க, எங்க அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மிஷன் ஏஜென்சில ஆக்டிவா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஏரியா செக்ரட்டரிஸாக அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. ஆனா எங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, கல்யாணம் வரைக்கும் நீ ஊழியத்தை பத்திலாம் பேசவே கூடாது, கல்யாணம் பண்ண பிறகு நீ எங்கேயும் போய்க்கலாம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் அ ரோல் இன் மிஷன் ஆஸ் அ சிங்கிள் லேடி. ஆனா நீங்க எப்படி அங்கிள் இந்த கொஸ்டினை கேட்டீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்டாங்க. அப்படியே நான் ஸ்ட்ரக் அப், என் மைண்டை ரொம்ப ஸ்ட்ரக் பண்ணிச்சு. ஃபாரின் கண்ட்ரிஸ்ல அது பாசிபிள், ஒரு லேடி வந்து she can take a decision and go forward. ஆனா நம்முடைய தமிழ் கலாச்சாரத்துல ஒரு பெண் தனக்கென்று ஒரு ஊழியத்தை தீர்மானிக்க முடியாது. அப்பா அம்மா விரும்புறது படி கல்யாணம் ஆகிற வரைக்கும் பேசாம உட்கார்ந்து இருக்கணும், கல்யாணம் ஆன பிறகு போலான்னு சொல்லிட்டு. So my dear brothers and sisters, there are some cultural aspects, அதை நான் கண்டிப்பா I am aware of it. அதே நேரத்துல பெண்கள் குடும்பமாக செயல்படுவதற்கு ஏற்ற மனப்பக்குவத்தில் இருக்காங்களான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். So before they take a decision on marriage, they need to think of it. இழுபறியா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் சரியான குடும்பமே கிடையாது. ரெண்டாவது, இந்த டென்ட் மேக்கிங் என்ற கான்செப்ட் வந்ததே இவங்க மூலமாக தான், பிரிஸ்கில்லா ஆக்கிலா மூலமா தான். அவங்க லிட்டரலா டென்ட் மேக் பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல என்ன அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, மிஷன்ல எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க உங்களுடைய தொழிலை வச்சுக்கொண்டே, நீங்க வேலை செய்து கொண்டே தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க, அதுதான் கூடார பணின்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு இந்திய தேசத்திலும் சரி, பல தேசங்களுக்கும் சரி, இன்னைக்கு உலகத்துல பல தேசங்களுக்குள்ள போவதற்கு, பல இடங்களுக்குள்ளே போவதற்கு இந்த மாதிரி கூடார பணி தேவை. அதற்கு சகோதரர்களுடைய ரோல் மிக மிக முக்கியமானது. அவங்க போய் தங்களுடைய வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஜெனிஷா ஜோமணி முடிக்கும் பொழுது அவங்க அடிக்கடி ஜோம் பண்ற போல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நம்ம உழைக்கணும், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அப்படி இந்த கூடார பணியை தீர்மானித்து போகக்கூடியவங்க நமக்கு தேவை. அப்படி பிரிஸ்கில்லா வாஸ் ரெடி ஃபார் இட் சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூணாவது, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, அப்பல்லோ என்ற ஒரு வாலிபன் வந்து அங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது இவங்க கூப்பிட்டு வைத்து அவளுக்கு ஆலோசனை சொல்லுது நமக்கு நல்லா தெரியும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை நம்ம திரும்ப போகணும்னு சொன்னோம்னா, அந்த 18ஆம் அதிகாரத்துல முழுவதிலேயே 4 முறை இவங்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது. 26ஆம் வசனத்துல அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின பொழுது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுவதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு அவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாக விவரித்து காண்பித்தார்கள். So they had a teaching ministry, very systematic teaching ministry. இதுல இன்வால்வ் ஆனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. வெரி மச் நீடட். சும்மா சூப்பர்ஃபிஷியலா நானும் ஜோம் பண்றேன் சொல்லிட்டு போகக்கூடாது. We should be rooted in God's word and we need to reach. அதே மாதிரி நம்மளால சொன்னது போல அவங்க வீட்டிலேயே சர்ச் மீட் பண்ணியிருக்காங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம், ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அவர்களுடைய வீட்டிலே கூடுகிற சபை, church ministries. Dear sisters, very much needed. இன்னைக்கு நல்ல பாஸ்டர்ஸ் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த பாஸ்டருடைய ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்களோட இந்த பாஸ்டல் ஹார்ட் உள்ள அந்த பாஸ்டர் அம்மாவை வந்து நம்ம ரொம்பதான் பாஸ்டர் தூக்கி வைக்க மாட்டோம். சில சர்ச்சஸ்ல வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க, விமன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு செக்ரட்டரின்னு போட்டிருப்பாங்க, இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், பிஷப்புடைய ஒய்ஃபு அல்லது பாஸ்டருடைய ஒய்ஃப் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் தரமான பணி செய்யக்கூடிய போதகர்கள், ஊழியக்காரங்களுடைய மனைவிகளை பார்த்தீங்கன்னா அந்த திருச்சபையின் பணிகளிலே நல்ல ஈடுபட்டிருப்பாங்க. பிகாஸ் they have a heart for church ministry. I can go on with very good examples. சரியா? So that is also a very important one. ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பவுல் பேசும்போது சொல்லுகிறார், அவர்கள் புறஜாதிகளுக்கு அருமையான பணி செஞ்சிருக்காங்க. ஜென்டைல்ஸ், இவங்க ஜூஸ்,
அதனாலதான் பவுல் வந்து இவங்களை குறித்து அதிகம் பாசிட்டிவா சொல்றாருன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு தமிழ்நாடு கான்டெக்ட்லயும் சரி, இந்திய தேசத்தின் கான்டெக்ட்லயும் சரி, கிறிஸ்தவர்கள் இல்லாம இருக்கக்கூடிய புறமத சிலைகள் குறித்தான ஒரு கரிசனை நமக்கு அதிகமாக தேவை, கண்டிப்பா தேவை. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய திருச்சபையின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதுல சகோதரர்களுடைய ரோல் மிக முக்கியமானது நான் பார்க்கிறேன். ஜென்ஸ் தே கோ அவுட் போய் பேசுறாங்க, ஆனா they bring that நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் வரும் பொழுது அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு மினிஸ்டர் பண்ணக்கூடியது, ஒரு பாஸ்டல் கேர் கொடுக்கக்கூடியது பெண்கள் கையில இருக்கிறது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். சோ இன்னைக்கு மாலை வேளையில இந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கிற சகோதரிகள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். தொடர்ந்து போகலாம். அவர்களை காணப்பட்ட அருமையான குணாதிசயங்களை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். முதலாவது ஃபார் சேஞ்ச், மாற்றத்திற்கு தயாராக இருக்குதல். அது வந்து ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த இல்ல. ஃபார் சேஞ்ச்னாவே ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எனக்கு சேஞ்ச் வேண்டாம், அப்படியே இருந்தேன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிறேன் ஒழிய பெரிய சேஞ்ச் எல்லாம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. சிஸ்டர்ஸ், ஐ சேலஞ்ச் யூ. ரெண்டாவது லீடர்ஷிப் குவாலிட்டி. நேச்சுரலா அவங்களுக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்ததுனாலதான் பவுல் அவர்களுடைய பெயரை முன்னால குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நேச்சுரல் லீடரா இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட், நல்ல பைபிள் நாலேஜ் அவங்களுக்கு இருக்க நம்ம பார்க்கலாம். சிஸ்டர்ஸ், நம்ம தொடர்ந்து பைபிளை படிக்கும் பொழுது, ஜெபத்தோடு இருக்கும் பொழுது, தேவன் அப்படிப்பட்ட ஒரு தெளிவையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். நீங்க கண்டிப்பா உங்களுடைய கணவனுக்கு அல்லது உங்களுடைய பெற்றோருக்கு, மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதற்கு முடியும். காரணம், தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி சேர்ந்து செய்யக்கூடிய ஊழியம், கணவனோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஊழியம், பவுலோடு கூட அவங்க சேர்ந்து இருந்து செய்த ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹாஸ்பிட்டாலிட்டி, அனதர் கிரேட் குவாலிட்டி, ஹாஸ்பிட்டாலிட்டி. இன்னைக்கு ஜென்ஸ் நல்ல ஹாஸ்பிட்டபிளா இருக்கலாம், பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சிஸ்டர்ஸ். ஒரு வீட்டு வந்து திறந்திருக்கிறது, அந்த வீடு வந்து நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குன்னு சொன்னா எல்லாருமே ஒத்துக்கொள்வோம். அந்த சகோதரிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குமானால், அந்த சகோதரிக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால், அந்த வீடு ஒரு ஓப்பன் ஹோமா இருக்கும். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கண்டிப்பாகவே we want to challenge you. அதே மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதபடிக்கு, துவண்டு போகாதபடிக்கு துணிந்து நிற்பாங்க. பவுல் அதான் சொல்றாரு, அவங்களுக்கு ஜீவனை குறித்து ஒரு பெரிய கவலையே கிடையாது. they stood with me, they took risk for me. அந்த பேர்ட் தான் யூஸ் பண்றாரு, ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லும் பொழுது, மேரேஜ் ஆகி பல வருஷம் ஆனதுனால சீனியர்ஸ் எல்லாமே நீங்க காட்டாவே சொல்லுவாங்க, ஒய்ஃப் உடைய ஸ்ட்ரென்த் தான் எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த். அல்லது we cannot take big risk. அல்டிமேட்டா ஐயோ ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பயம் நேச்சுரலா இருக்கும். ஸோ சிஸ்டர்ஸ், இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். உள்ள ஃபேமிலியா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக செய்ய முடியும். ரைட்? நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், கேரக்டர் ஸ்டடியில பிரிஸ்கிலா ரொம்ப கிரேட், ஆக்கிலாவோட கிரேட்னு சொல்லி நான் முடிக்க விரும்பல. வேர் இஸ் காட், வேர் இஸ் காட், வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முதலாவது காரியம், நம்மளுடைய ஃபேமிலியினுடைய தலைவர் கடவுளா இருந்தாருன்னா, நம்மளுடைய ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது ஆண்டவரால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே பிரிஸ்கிலாவை போல செயல்படக்கூடியது பாசிபிள். ஸோ அவர் ஃபேமிலி இஸ் த சென்டர் பர்சன் இஸ் கிரைஸ்ட். அவர் தான் நம்முடைய வீட்டின் தலைவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிதான் விரும்புகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், ஈவன் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவர் குடும்பத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவங்களுக்கு பணி செய்யறாங்க, கூடாரம் செய்யறாங்க, ஆனா எல்லாமே தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தமாக இருக்காங்க. அல்லது நல்ல செட்டில் ஆகி பிரிஸ்கிலான் கம்பெனின்னு போட்டு ஒரு பெரிய கம்பெனி கொரிந்தில உண்டாக்கி இருந்துக்கலாம். நாங்க தான் டென்ட் மேக்கர்ல பயனியர்ஸ், நாங்க தான் சொல்லிட்டு ஒரு பெரிய பிசினஸ் சென்டரா கொண்டு வந்துருக்கலாம். நிறைய பிலீவர்ஸுக்கு வேலை கொடுத்துருக்கலாம். பவுல்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ எங்கெல்லாம் போய் ஊழியத்துல செய்யறியோ, எவன்லாம் ஒன்னும் வேலைக்கு உதவிலையோ அவனை கொரிந்துக்கு அனுப்பிவிட்டு எங்க கம்பெனியில நாங்க சேர்த்துக்கிறோம் சொல்லிட்டு அவங்க பண்ணிருக்கலாம். நோ, they were not thinking of business
வெரி இம்பார்ட்டன்ட். மூணாவது காரியம், அதுல வந்து தேவனுடைய பணிதான் முக்கியம், தேவனுடைய சித்தம் முக்கியம் என்பதை அவங்க பார்த்தாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். மூணாவது, தேவனுடைய வார்த்தையின் மேல அவங்க கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காட் இஸ் தேர் பிகாஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் ஹானர்ட். இன்னைக்கு எங்களுடைய வீட்டுல, நம்மளுடைய வீட்டுல தேவனுடைய வார்த்தை கனப்படுத்தப்படுகிறதா? யோசிச்சு பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா என்று யோசிச்சு பார்க்கலாம். கடைசியாக கிளாசிக்கல் ஒன், ஆண்டவருடைய ஆலயமே விடாய் மைட், ஆண்டவருடைய ஆலயம். So they were meeting and worshiping the Lord. இன்னைக்கு ஒருவேளை நம்ம சர்ச் பின்னணித்தின்படி நம்ம வீட்டுல சர்ச் மீட் பண்ண முடியாம இருக்கலாம், ஒரு சில வீட்டுல மீட் பண்றாங்க. ஆனா நம்மளுடைய வீட்டுக்குள்ள ஆராதனை நடக்குதா? வர்ஷிப் நடக்குதா? தேவனுடைய நம்ம வீட்டுல தேவனுடைய மக்கள் கூடி தேவனை தொழுது கொள்கிறார்களா என்று யோசிச்சு பார்க்க வேண்டும். இதெல்லாம் பிரிஸ்கில்லாவுடைய லைஃப்ல இருந்து நம்ம தேவனை மையமாக வைத்து செய்த காரியங்களால தைரியமாக சொல்ல முடிகிறது. நம்மளுடைய பொறுப்பு ரைட், குயிக்கா நம்ம முடிக்கலாம். முதலாவது வந்து டெஃபினட்டா we have to respect women. பெண்களை மதிக்க வேண்டும், சும்மா பேரளவுக்கு இல்ல, உண்மையான விதத்துல பெண்களை மதிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவர்களுடைய திறமைகளை அங்கீகரிக்க வேண்டும். they are gifted in one or other way. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல, அதனால எல்லாருமே பிரிஸ்கில்லா மாதிரி இதோட முடியாது. ஆனா பெண்களுக்கு ஒரு சில நல்ல குணாதிசயங்கள் உண்டு, அதை அங்கீகரிக்க வேண்டும். மூணாவது, மற்ற பெண்கள் நம்ம ஒய்ஃப் இல்லாதபடிக்கு மற்ற பெண்கள் சிறந்திருந்தாங்கன்னா அந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும், குடும்பமாக நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவங்களுக்கு நல்லா ப்ரீச் பண்றாங்க, அவங்க நல்லா செய்யறாங்க, சரி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எண்ணம் நமக்கு ரொம்ப தேவை. ஏதோ நம்ம ஒய்ஃப் நம்மளுடைய மகளை ப்ரொடெக்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணாதபடிக்கு சேர்ந்து இருந்து மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணதுக்கு கற்றுக்கொள்வோம். அப்படின்னாதான் உங்க ஒய்ஃப உங்க மகளையும் மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. திங்க் ஆஃப் இட். அண்ட் தென் கண்டிப்பாகவே பெண்கள், குறிப்பாக மதர்ஸ், இல்லத்தரசிகள், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஒரு மதர்ஸ் டே வந்திருக்கும் பொழுது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். இட்ஸ் மூவிங். ஒரு ஹெச்ஆர் பர்சன் வந்து அப்படியே டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை ஹெச்ஆர்ல வந்து சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிரேட் குவாலிட்டி வந்து பெண்கள்கிட்ட இருக்கிறது. ஸோ தட் we have to recognize it. கடைசியாக, ஒருவேளை நம்முடைய மனைவியோ அல்லது நம்முடைய பெண்கள் நமக்கு முன்னால வரும் பொழுது பின்னால இருக்கிற 2வது சீட் எடுக்கிறதுக்கு நமக்கு கிருபை தேவை. நான் ஆக்கிலாவை குறித்து யோசிச்சு பார்க்கிறேன். பவுல் மேல பொறாமப்படக்கூடாது, பவுல் மேல கோவப்படக்கூடாது. என்னையா என் பேரை பின்னால தள்ளிட்டீரேன்னு சொல்லிட்டு. நோ, he was giving importance to பிரிஸ்கில்லான்னு சொல்லும் பொழுது ஆக்கிலா was there. இன்னைக்கு நம்ம காலேஜ்லயோ அல்லது படிக்கிற இடத்துல இல்ல, நம்ம வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ் வந்து ஒரு லேடியா இருந்தாலும் வேற வழி இல்லை அப்படியே. ஆனா வீட்டுல வந்த பிறகு அதை காட்ட விரும்புகிறோம். நாட் தட் வே. ஒருவேளை அந்த பின்னணியத்துல அந்த நம்மளுடைய பெண்கள், நம்மளுடைய சகோதரிகள், நம்மளுடைய வைஃப்ஸ் முன்னால வந்து அவங்க பணிகளை செஞ்சாங்கன்னா குவைட்டா இருக்கிறதுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. கண்டிப்பாகவே ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Over to Janusha. Thank you so much, uncle. எல்லா டேஸும் சொல்ற மாதிரி இன்னைக்கு டிஸ்கஷன் டைம். நீங்க உங்களோட கேள்விகள் இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியன்ஸ், இல்ல இந்த காரியம் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்து இன்னைக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இல்லைன்னா ஒரு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அது மாதிரி நீங்க பேசலாம். அதுக்காக தான் இந்த டைம் வச்சிருக்கோம். ரொம்ப சீரியஸா ஏதாவது பேசணுமேன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ கேன் ஃபீல் ஃப்ரீ. ஓகே, எல்லாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து நீங்க 6:25 ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கும் புது நபர் புதல், அதனால நாளைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்க போறாங்க. நிறைய காரியங்களை கத்துக்கொள்ள போறோம்னு யோசிக்கிறோம். இந்த நேர்காணல் நேரம் வந்து பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸ்பெஷலி நாங்க வந்து உங்களோட கமெண்ட்ஸ், இது நல்லா இல்ல, இது ஓகேவா இல்ல, இதை மாத்தினா நல்லா இருக்கும், இல்ல பிபிடில எந்த சேஞ்சஸ் கொண்டு வரலாம், கேம் இப்படி இருக்கலாம், இல்ல நாங்க பேசுறது இப்படி இருக்கலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா we are always open for changes. அதனால நீங்க அந்த கமெண்ட் சொல்றதுக்கும் ஓப்பனா ஃபீல் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நாங்க எல்லாருக்கும் கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்காங்க.
அங்கிள் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க ஜெஷரன். பாலோட ரூல்ஸ் வந்து லைக் ரிகார்டிங் உமனை ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா ஃபாலோ பண்ணியே ஆகணும் அங்கிள், ஆர் இஸ் இட் ஓகே டு யூனோ கிவ் them more freedom? ஒரு பாய்க்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அதே ஃப்ரீடம் கேர்ள் கொடுக்கலாமா? ஏன்னா பால் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காருல்ல அங்கிள். ஸோ இஸ் இட் ஆல் ரைட்? பவுல் கொடுத்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்றீங்க? Yes uncle, like women should be in the home and should take care of the children. அந்த மாதிரி கொடுத்திருக்காருல uncle. Like ஒரு secular contextல uncle, like in case if a guy marries a girl who becomes an IAS officer, so அந்த டைம்ல வந்து girl will be having maximum pressure uncle. So guy has to do all the work at home, like, kind of to support. So is this context all right? Or how do you feel, uncle? Right. Thank you, Jasharan. Thank you for asking. அது வந்து ஃபர்ஸ்ட் பைபிள்ல இருந்து நம்ம படிக்கும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் இன்டர்பிரிட்டேஷன். அதை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணும் பொழுது கான்டெக்ஸ்ட புரிந்து கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது, நம்ம இன்டர்பிரேட் பண்றது மிக முக்கியமானது. இன்னைக்கு நிறைய நேரத்துல அதை மிஸ் பண்றதை நான் பார்க்கிறேன். ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுத்ததாக நான் பார்க்க முடியுது. கல்ச்சரலை நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. அந்த கலாச்சாரத்துல நடந்த காரியத்தை புரியாதபடிக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நம்ம உட்படாதபடிக்கு நம்ம ஒரு ரிலிஜியஸ் கோட்டோட இருந்துடும். அது வந்து ஒரு தப்பான ஒரு காரியம். அது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இப்ப நம்ம வாசிச்சது போல இந்த இடத்துலயே விமன் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து பவுல் எப்படி எழுதியிருப்பான்னு சொல்ற கேள்விக்கு பதிலே எனக்கு இல்லவே இல்லை. அது கொரிந்துல, வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல, கொரிந்துல அப்படி இருந்திருக்காங்க. அவர் சொல்லியிருக்கான் பொழுது எனக்கு பெரிய கொஸ்டினா தான் இருக்குது. இட்ஸ் நாட் தட் பவுல் வந்து ரொம்ப ஒரு பிரிஸ்லா மேல ஒரு ரொம்ப ஓவர் கன்சர்னோட பேசிட்டான்னு சொல்ல முடியாது. காரணம் ரோமர் 16ஆம் அதிகாரத்துல he is talking about Persis, he is talking about Phoebe, and there are many women ஹைலைட் பண்ணும் பொழுது பண்றாரு. அதனால இட்ஸ் நாட் தட் ஏதோ ஒரு பெண்ணை வந்து மட்டும் ரொம்ப பேசினான்னு சொல்ல முடியாது. ஸோ டெஃபினட்டா பவுலுக்கு வந்து பெண்கள் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கலாம். கொரிந்து சபையில இருந்த பிரச்சனை வந்து வேற. ரெண்டாவது காரியம், ஆண்கள் அதாவது ஸ்லோ பண்றதுக்கு பார்க்கும் பொழுது எனக்கு ஜெஷரன் கேட்ட உடனே ஞாபகம் வந்துச்சு. இண்டோர்ல ஒரு ப்ரோக்ராமுக்காக நான் போயிருந்தேன், ஒரு ஹோமிலிட்டிக்ஸ் ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். அப்போ சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன், ஐ எம் a ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொன்னார். இல்ல வாட் இஸ் ஹவுஸ், ஆமா ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொன்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். ரொம்ப ஜோக்கெல்லாம் அடிக்கல, ரொம்ப சீரியஸா சொன்னாரு. என்னன்னு கேட்டோம்னா, என் ஒய்ஃப் ஷீ இஸ் a doctor, so she is preparing for the exams, so I resigned my job and taking care of the little child. I'm at home. இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து லீவ்ல இருக்கிறதுனால she can spare some time for my children, so I have come here ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஹார்ட்லி ஒரு 30-32 வயசு இருக்கும். I was thrilled. ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொல்லி சொல்லுறது அது வந்து இட் இஸ் வெரி அவங்க ஐம் நாட் ஜோக்கிங், உண்மையிலேயே நல்ல ஒரு அதை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தையா சொன்ன காரியம். அதுல இருந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரொம்ப we don't need to hesitate to say that. என் ஒய்ஃப் வந்து பயங்கர பிஸி, ஐஏஎஸ்ல இருக்காங்க அல்லது டாக்டரா இருக்காங்க, அதனால ஐ டேக் கேர் ஆஃப் ஹவுஸ் இதுன்னு சொல்றது வந்து தப்பே கிடையாது. நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல டைம் இருக்குது. தமிழ் கலாச்சாரத்துல ஆண்கள் கிச்சனுக்கு போறது, வேலை செய்யறதுன்னு சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான். அது வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்துல இருந்து மிகவும் வருத்தத்தோடு ஒரு என்னுடைய ஸ்டோரியை சொல்றேன். எங்க அம்மா வந்து ஒரு செயின்ட்லி உமன். ஓகே, ஷீ இஸ் ப்ரேயர்ஃபுல். எனிவே ஐ ஹேவ் டு கால் ஹர் அஸ் அ செயின்ட்லி மதர். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, எங்க அப்பாவுக்கு சர்வ் பண்றது. அதாவது எங்க அப்பாவுக்கு ஒரு பேட் ஹேபிட், கொஞ்சம் காஃபியோ டீயோ சூடு இல்லாம போச்சுன்னா அவ்வளவு பிடிக்க மாட்டாங்க, தூக்கி வச்சிடுவாங்க. அப்புறம் எங்க அம்மா புதுசா ஒன்று ஒரு காஃபியை போட்டு கொண்டு வந்து வைக்கணும், பொறுமையா இருப்பாங்க. எங்க அப்பா வந்து டிப்பிக்கல் ஒரு தமிழியன். அந்த ஈஸ்ட் சேர்ல உட்காந்துருப்பாங்க, எங்க அம்மா வந்து காஃபியை வந்து கையில கொடுக்கணும், சாப்பிட்டு குடிச்ச பிறகு டம்ளர் கீழே வச்சோன்னு எங்க அம்மா தான் எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி டிப்பிக்கல் ஹஸ்பண்ட். எங்க அம்மா ஒரு டிப்பிக்கல் இந்தியன் உமன், தமிழ் உமன், ரைட்? அப்படிதாங்க, நல்ல காட்லி உமன். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் என் ஒய்ஃபுக்கு வந்து வீசிங் வரும். அதனால காலையில அவ எழும்பின பிறகு கையில தண்ணி தொடக்கூடாது.
எங்க வீட்டுல கீசர் எல்லாம் கிடையாது, அதனால பச்சை தண்ணியில தான் கழுவணும். ஒரு சில என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா சுடுதண்ணி போட்டு வச்சு நீங்க கழுவி பாருன்னு சொன்னாங்க. பட் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ராங். எனக்கு காஃபி போட தெரியும், டீ போட தெரியும். அதனால நான் காலையில இருந்து காஃபி டீ போடுவேன். எங்க அப்பா இறந்த பிறகு எங்க அம்மா எங்க வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. we were in மதுரை, சரியா? ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா? ஐயோ என் பையன் போய் கிச்சன்ல காஃபி போடுறானேன்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ஆனாலும் ஐயோ பையன் போய் காலையில காஃபி போடுறானே, மருமக தூங்கிட்டு இருக்கா, போய் காஃபியை போட்டு வந்து பெட் காஃபி கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு கவலை. ஸோ தட் இஸ் அ டிப்பிக்கல் விமன் திங்கிங். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. ஸோ ஒரு கணவன் வந்து வேலை செய்யறது வந்து செய்யக்கூடாது, கிச்சனுக்கு போயிடக்கூடாது, சமைச்சிடக்கூடாது. ஆனா இப்ப மாறிட்டு இருக்குது. அமெரிக்கன் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர், ஒரு EGF மெம்பர், அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது ஐ ஹவ் சீன் ஹிம் ஒர்க்கிங். காரணம் அக்காவும் காலேஜ் ப்ரொஃபசர், அண்ணனும் காலேஜ் ப்ரொஃபசர். அதனால ஹி வாஸ் ஹெல்பிங். எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர். எனக்கு மேரேஜ்க்கு முன்னால நான் பார்த்தது. அது மாதிரி நிறைய கிராஜுவேட்ஸ் வீட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது, பிலிவர்சிட்டி வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது எங்க அப்பா மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்துக்கு முன்னாலே தீர்மானிச்சிட்டேன். ஸோ ஜெஷுடன் I feel that husbands should help, and it's not that ஒரு அடிமை மாதிரியோ அல்லது ஒய்ஃபை நான் ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. we got to be very careful. and especially நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி ஒய்ஃப் வந்து ஒரு பிஸி லேடியா இருக்கும் பொழுது, சொசைட்டில இம்பார்ட்டண்டா இருக்கும் பொழுது we have to be very careful. I don't know whether I answered your question. Thank you, uncle. That's what I wanted to know. Thank you, uncle. There are sisters. Basam? ஒரே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அது சொல்றேன். பிரிஸ்கில்லாவுடைய டெத்தை பத்தி, அதை ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு ரத்த சாட்சியா மறிச்சாங்கன்னு சொல்லி நான் வாசித்தேன். ஆமா. நான் பைபிள் கமெண்ட்ரிஸ் தான் பார்த்தேன், டிக்ஷனரிஸ் தான் பார்த்தேன், அதுல மென்ஷன் பண்ணல. தேங்க்யூ சோ மச் ஃபார் மென்ஷனிங் தட். இருக்கும், வெரி மச் பாசிபிள். காரணம் ரோமாபுரியில அந்த வருஷத்துல 60s பிறகு persecution was there. Sister Surya, you have something to share. ஆமா, நான் ஆக்சுவலி நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா இந்த நம்மளுடைய கலாச்சாரம் பழக்கத்துலதான் பசங்க பொண்ணுன்னு அந்த வித்தியாசம், பொண்ணுன்னா இந்த வேலை செய்யணும், பையன் இந்த வேலை செய்யக்கூடாது. ஸோ மதர்ஸ் வந்து தன்னோட பையனுக்கு 2 பேருமே ஈக்குவல் தான், 2 வேலையும் செய்யலாம்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமா போகுதுல ஆஃப்டர் மேரேஜ் வந்து செய்யறதுல. இதுல ஒண்ணுமே இல்லை, இது எதுக்கு இதுல போய் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றத அவங்க சின்ன வயசுலயே கத்துக்குறாங்க. எங்க வீட்டுல எல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான் என் ஹஸ்பண்ட் தான் காலையில காஃபி போடுவாங்க. ஸோ இது வந்து இப்படிதான் ஜென்ஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரதே வந்து நம்மளுடைய ப்ராட்டப்பை தான் காட்டுது, சமுதாயத்தை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு யோசிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். காரணம் மதர்ஸ் வந்து உங்களுடைய சன்ஸை வந்து நீங்க ட்ரெயின் பண்றது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். காரணம் ஃபாதர்ஸ் வந்து எப்பவுமே மகளை வந்து தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களை எவ்வளவு தூரத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணி அம்மா வேலை செய்யட்டும் நீ போய் படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃபாதர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் மதர்ஸ் வந்து சன்ஸை என்கரேஜ் பண்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தேங்க்யூ சோ மச், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பை த வே, லாஸ்ட் சாட்டர்டே ஒரு சர்ப்ரைஸ் விசிட் சிஸ்டர் சூர்யாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் we are meeting them, and the way in which we enjoyed their presence is very very interesting. காரணம் அவங்க ஹஸ்பண்டை நாங்க பார்க்கும் பொழுது we are extremely happy. அதாவது ஒரு typical family. I was thanking God. We were really thanking God. Thank you sister for sharing. So mothers day கையில இருக்குது. ஜனுஷா? எஸ் அங்கிள், எனக்கு சூர்யா ஆண்டி சொன்னதுல அந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது. அந்த கொஸ்டின் வர்றதே நம்மளோட ப்ராட் இப்ப காட்டுதுன்னு. அண்ட் எனக்கு இந்த கொஸ்டினும் எனக்கு வந்து என் ஹார்ட்டுக்கு வந்து எதுக்கு இப்படி ஒரு கேள்வி வரணும், ஏன் பையன் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அத ஒரு பையன் வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றதே நான் கேட்க விரும்பல. ஏன்னா he is also a human being. இப்ப எங்க அப்பாவே நான் திட்டுவேன், அம்மா நீங்க செய்யாதீங்க, உட்காருங்க, அப்பா செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவை பிடிச்சி வச்சுட்டே உட்காந்துருப்பேன். நீங்க பண்ணாதீங்கம்மா, அப்பாக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். ரொம்ப பண்ணாங்கன்னா நான் அவங்க அம்மாவே சொல்லுவேன், உங்க அம்மா உங்களை சரியா வளர்க்கலன்னு சொல்லுவேன். அதனால ஐ டோன்ட் திங்க் அந்த கொஸ்டினே வர வேணாம்னு யோசிக்கிறேன். ஸோ சூர்யா ஆண்டி அதை சொன்னது எனக்கு ரொம்ப
ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா எங்க ஜெனரேஷன் கேர்ள்ஸ் மேபி அதை பேசுவாங்க. ஆனா சூர்யா ஆண்டி ஏஜ்ல இருந்துட்டு அப்படி பேசுறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ சாம் அங்கிள், நீங்க ஆட் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ணா. ஓகே, இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஜோசப் துரைராஜ் அங்கிள் நம்ம மத்தியில இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு க்ளோசிங் ப்ரே பண்ண போறாங்க. அங்கிளுக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. He's already part of the study and he's part of the team. Yes, uncle. Thank you. ஜெபம் பண்ணலாம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா ஆண்டவரே, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற தம்பதியாரை குறித்து நாங்கள் அதிகம் படித்தது உண்டு. ஆனாலும் குறிப்பாக இன்றைக்கு பிரிஸ்கில்லாவை குறித்து நாங்கள் விசேஷமாக படிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, அந்த கலாச்சாரத்துல இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரத்தை விட அந்த நாட்களிலே இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருந்தாங்க. ஆனால் அதன் மத்தியிலும் அப்பா சுவிசேஷம் அவர்களை விடுதலை ஆக்கிற்று. ஆண்டவரே, அவர்கள் கிறிஸ்துவை அறிந்ததினாலே ஆண்டவரே அவர்கள் மேன்மையான காரியங்களை செய்யத்தக்கதாக நீர் அவர்களை பக்குவப்படுத்தி இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு அவைகளை ஒவ்வொன்றாக நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட அப்பா நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே அல்லது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே பெண்களுக்குரிய முக்கியத்துவத்தையும் விட்டு கொடுக்கிற காரியங்கள், நாங்கள் விட்டு கொடுக்கிற காரியங்கள், என்கரேஜ் பண்ணுகிற காரியங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரே கிறிஸ்தவ சமுதாயத்திலும் கிறிஸ்தவ ஊழியங்களிலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் ஊழியக்காரர்களின் குடும்பங்களிலும் அதிகமாக உண்டாகட்டும். அநேக பெண்கள் ஆண்டவரே ஊழியத்தின் பாதையிலே அவர்கள் ஒரு காங்கிரிகேஷன் லெவல்லையே இருக்கிறாங்க. எவ்வளவோ ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்தாலும் அவர்களுடைய தாளந்துகள், திறமைகள், கிருபைகள் வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே கிறிஸ்தவ சமுதாயமும் ஆண்டவரே மிகவும் மோசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விடுதலை தந்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் இயன்றதை செய்ய ஆண்டவரே பெண்கள் மூலமாக உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட்டிருக்கிறது, சபை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பிரிஸ்கில்லா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நாங்கள் அதிகமாக பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர்தாமே மகிமைப்படுவீராக. வேலையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, எல்லா இடத்திலும் ஒரு சமநிலையை உண்டாக்கத்தக்கதாக பெண்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அவர்களுக்கு விசேஷ கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட வேல்யூஸோடு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அநேக பிரிஸ்கில்லால் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வெளியே வரட்டும் அப்பா. இந்த ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டுகளாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டுகளாக, நன்மையின் ஆண்டுகளாக மாற்றித்தாரும். இன்றைய தினத்திலே இந்த ஸ்டடிக்கு வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீர் ஆசீர்வதியும், உமக்குள்ளாக பலப்படுத்தும். கற்றுக்கொண்டவைகள் ஆண்டவரே எங்களுடைய மனதில் மாத்திரமல்ல, எங்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, கிறிஸ்துவ சமுதாயத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்கள் மகா பெரிய பாரத தேசத்தை நாங்கள் சந்திக்கத்தக்கதாக டென்ட் மேக்கிங் ஊழியம் போல எங்களுடைய திறமை தாளந்துகள் எல்லாவற்றையும் கொண்டு முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் எங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தாரும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஸ்டடி எடுத்த அருமையான அண்ணனுக்காக, லீட் பண்ணுகிற உடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவரோடும் உடைய கிருபை இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much, uncle. Thank you so much for joining us. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். Thank you so much எல்லாருக்கும். நாளைக்கும் நம்ம அடுத்த ஒரு தீமேட்டிக் ஸ்டடி கருப்பொருள் ஆராய்ச்சியோட தொடங்கலாம். டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க, அப்பதான் அந்த ஃபுல் இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.